Hi, hello, வணக்கம் மக்களே. Welcome back to my YouTube channel. This video is sponsored by BuyMote e-commerce app. இந்த ஆப் இட்ஸ் அன் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். நீங்கள் இதில் ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் ஷேர் பண்ணலாம். சரி, இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி ரொம்ப அழகான ஒரு தமிழ் கதை, அதுலேருந்து ரொம்ப அற்புதமான ஒரு கருத்துள்ள கதையை நம்ம கேட்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பொம்மலாட்டம்னு ஒரு தமிழ் கதையை தான் கேட்க போகிறோம். சின்ன கதையாக இருந்தாலும் அதுலேருந்து நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிற விஷயம் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ரொம்ப அவசியமானது. என்னது அது பார்க்கலாமா? ஒரு நர்சரி கிளாஸ் ரூம், அதில் நிறைய பொம்மைகள். ப்ளே ஸ்கூலில் நர்சரி கிளாஸ் ரூம்னா கேட்கணுமா? நிறைய பொம்மை இருக்குமே, ஏகப்பட்ட பொம்மைகள் இருக்குது அந்த கிளாஸ் ரூமில். அது ஒரு இரவு வேளை. இரவு வேளைன்னா ஸ்கூல்லாம் போட்டுட்டு யாரும் இருக்க மாட்டாங்க, பொம்மைகள் மட்டும் தன்னந்தனியாக இருக்கும். அந்த கிளாஸ் ரூமில் நிலா வெளிச்சத்தில் அந்த பொம்மைகள்லாம் அழகாக உட்காந்துட்ருக்கு. அதில் பொம்மையெல்லாம் சேர்ந்து என்ன முடிவு பண்ணிச்சு தெரியுமா? இன்றைக்கி ஒரு ராத்திரிக்கு நம்ம எல்லாரும் மனுஷங்களை மாதிரியே ஒரு விளையாட்டு விளையாடலாமா அப்படின்னு முடிவு பண்ணிச்சான். அதான் அந்த பொம்மலாட்டம். எல்லா பொம்மைகளும் விளையாட்டுக்கு தயாராக இருந்துச்சான். ட்ரெயின் பொம்மையும் குதிரை பொம்மையும் சொல்லிச்சான், ஏய் நம்ம 2 பேரும் ரன்னிங் ரேஸ் விடலாமா அப்படின்னு. அங்கே இருந்த பிரின்ஸ், அதாவது ராஜகுமாரி பொம்மை ரெண்டும் நம்ம 2 பேரும் டான்ஸ் ஆடலாமா அப்படின்னு கேட்டுச்சான். ஒரு சில பொம்மைகள்லாம், நீங்கள் எல்லாம் பண்ணுறத நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு உங்கள் எல்லாரையும் உற்சாகப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிச்சான். ஒரு சில பொம்மைகள்லாம் இந்த மாதிரி எல்லா பொம்மைகளும் ஆக மொத்தம் நம்ம எல்லாரும் இன்றைக்கி ராத்திரி மனுஷங்களை மாதிரியே சந்தோஷமாக விளையாடி ஆடி பாடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிச்சான். இங்கே அந்தந்த ரேக்கில் அந்தந்த ஷெல்ஃபில் பொம்மைகள் இருக்க, ஒரே ஒரு பொம்மை மட்டும் மேலே இருந்துச்சான். என்ன பொம்மை தெரியுமா? அது ஒரு மண் உண்டியல் பொம்மை. இங்கிலீஷில் நம்ம பெகி பேங்க் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மண் உண்டியல் பொம்மை மட்டும் மேலே உட்காந்துட்டு இருந்துச்சான். இந்த பொம்மைகளெல்லாம் அது மேலே இருக்கிறதுனால அது ஒரு ரொம்ப பெரிய ஆள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு ரிட்டன் இன்விடேஷன், கைப்பட ஒரு லெட்டர் எழுதி அந்த பொம்மைக்கு அனுப்பிச்சிச்சான். இன்னைக்கு ராத்திரி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாக மனுஷங்களை மாதிரியே விளையாடலாம், ஆடலாம், பாடலாம், சின்னதாக ஒரு பார்ட்டி வச்சுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். நீங்களும் அதில் எங்கள் கூட கலந்துக்கிறீங்களா அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதி அந்த பெகி பேங்க், அதாவது மண் உண்டியல் பொம்மைக்கு அனுப்பிச்சிச்சான். அந்த பொம்மையும் அதை பார்த்துட்டு, ஓ எனக்கும் சம்மதம் தான், ஆனால் என்னால் கீழே இறங்கி வர முடியாது, நான் இங்கேருந்தே எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிச்சான். ஏன்னா அந்த மண் உண்டியல் ஃபுல்லாக இருந்துச்சான். அது உள்ள காசு, ரூபா நோட்டு எல்லாம் அடக்கி 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 அது ஃபுல்லாக இருந்துச்சான். அது மட்டும் இல்லைங்க, அந்த மண் உண்டியல் பொம்மைக்கு நல்லா தெரியும் அது இன்னும் கொஞ்ச நாள் தான் அந்த இடத்துல இருக்கும் அப்படின்றதும் அதுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சுமே இதை நம்ம எதுக்கு விடணும், நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம இந்த சுச்சுவேஷனை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருந்துச்சான். ப்ளே, அதாவது அந்த பொம்மைகளில் விளையாட ஆரம்பிச்சிச்சான். ட்ரெயினும் ஹார்ஸும் ரேஸ் ஓடிச்சான். சில பொம்மைகள்லாம் சின்னதாக ஒரு ட்ராமா மாதிரி போட்டு சந்தோஷமாக இருந்துச்சான். பிரின்சஸ் பொம்மை டான்ஸ் ஆடிச்சான். அங்கே இருந்த காய்கறிகள், பழங்கள் பொம்மையெல்லாம் சந்தோஷமாக அதுங்களெல்லாம் உற்சாகப்படுத்திச்சான். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சான். மேலேருந்து ஒரு ப்ரொஜெக்டரில் பார்க்குற மாதிரி அந்த மண்ணுண்டியல் பொம்மையும் அழகாக வேடிக்கை பார்த்துட்டு இருந்துச்சான். ரொம்ப அருமையாக இருக்கே இதெல்லாம் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக உற்சாகமாக பொம்மைகள்லாம் விளையாடிச்சான். கொஞ்ச நேரம் ஆகி களைப்பானதுக்கப்புறம் எல்லா பொம்மைகளும் அதுங்களோட இடத்துக்கு போய் உறங்கிறதுக்கு ஆரம்பிச்சிடுச்சான். ஆனால் அந்த மண்ணுண்டியல் பொம்மைக்கு மட்டும் தெரியுமா, இதெல்லாம் எதுவுமே நிரந்தரம் கிடையாது அப்படின்னு. அது நினச்சா மாதிரியே அடுத்த நாள் காலையில் அது யாரோ ஒருத்தர் அந்த பொம்மையை எடுத்து கீழே போட்டு உடைச்சிட்டாங்களாம். ஆனால் அது உடைச்சதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா, அது உள்ளே இருந்த காசு, ரூபா நோட்டுகளுக்கெல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக, இவ்வளோ நாளாக என்னை இது உள்ளே போட்டு அடக்கி 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 அடித்து வச்சுட்டாங்க, நாங்களாம் இனிமேல் சந்தோஷமாக இங்கேருந்து வெளியில் போயிடுவோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக அந்துங்கள்லாம் போயிடுச்சான். அந்த மண் பொம்மை உடஞ்சிடுச்சான். அதே மாதிரியே இன்னொரு மண் பொம்மையை வாங்கி அதே இடத்துல மறுபடியும் வச்சுட்டாங்களா அந்த நர்சரியில் வேலை செஞ்சவங்க. அதனால் அந்த மண்பொம்மைக்கு நல்லா தெரியுமா, எப்படி இருந்தாலும் என்னுடைய நிலைமை இதுதான் அப்படின்னு. இதுதான் அந்த பொம்மலாட்டம் கதை. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? எந்த ஒரு விஷயமுமே இந்த உலகத்தில் நிரந்தரம், அதாவது பெர்மனண்ட் இல்லைங்க.
இப்போ நம்ம எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே இருக்கோமே, அது கூட பெர்மனெண்ட் இல்லை, தற்காலிகமானது தான். ஆனால் இப்போ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் நம்மளோட உடம்பையோ நம்ம வீட்டு நம்ம நாட்டு எல்லாத்தோடைய நலனுக்காக எல்லாரும் ஜாக்கிரதையாக வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு அப்பா அம்மா சொல்கிற பேச்சை கேட்டுட்டு விளையாடிட்டு சமத்தா உங்களுடைய நேரத்தை கழிக்கிறது தான். என்ன இந்த பொம்மலாட்டம் கதை எவ்வளோ முக்கியமான கருத்து உங்களுக்குலாம் இன்னைக்கு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? இன்னொரு ஒரு அருமையான கதையோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். பாய்.